கேரள தியேட்டர் ஸ்ட்ரைக்கால பைரவாவுக்கும் பாதிப்பு. கேரளாவில் முன்னணி நடிகர்களுக்கு இணையா விஜய் படத்துக்கும் வரவேற்பு இருக்கும். காரணம், மோகன்லால், மம்முட்டி, திலீப், பிருத்திவிராஜ்னு எல்லா நடிகர்களோட ரசிகர்களும் விஜய் படங்களை பார்க்கும் பட்டியலில் இருக்காங்க. அதனாலேயே நாளுக்கு நாள் விஜய் படத்தோட கேரளா ரைட்ஸ் விலையும் வெளியாகும் தியேட்டர்களோட எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த முறையும் பைரவா படத்தை 6.25 கோடி ரூபாய் கொடுத்து IFAR இன்டர்நேஷனல் கைப்பற்றியிருக்காங்க. வழக்கமாக விஜய் படங்கள் கேரளாவில் 200 தியேட்டர்களுக்கு குறையாம ரிலீஸ் ஆகும். அதனால இந்த முறையும் அதிகமான தியேட்டர்களில் படத்தை ரிலீஸ் செய்ய இருந்தவங்களுக்கு கடந்த 20 நாட்களுக்கும் மேலா நடந்துட்டு வரும் தியேட்டர்கள் ஸ்ட்ரைக் பெரிய தடைக்கல்ல மாறி இருக்கு. இந்த முறை பைரவாவுக்கு வெறும் 70 தியேட்டர்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கிறதா தெரியுது. இதுக்கு இன்னொரு காரணம், இந்த ஸ்ட்ரைக்கை முறியடிக்கும் விதமா எக்ஸிபிட்டர்ஸ் சங்கத்தோட துணை இல்லாம வரும் ஜனவரி 19 முதல் இது நாள் வரை தேங்கியிருந்த மலையாள படங்களும் ரிலீஸ் ஆக இருக்கிறதுனால விஜய் படங்களுக்கான தியேட்டர்கள் குறைவாவே கிடைச்சிருக்குன்னு சொல்லப்படுது. இன்னும் 2 நாட்களுக்குள்ள ஏதாவது அதிசயம் நிகழ்ந்தா மட்டுமே விஜய் படத்துக்கு அதிக தியேட்டர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு.